இந்த பூ பண்ற கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்லயுமே இருக்குது. பட் ஆனா அது எந்த இடத்துல ஒருத்தன் தவறான ஒரு விஷயத்த பண்றான். ரொம்ப அசிங்கமா பண்றான். இந்த பவுலரோ, இந்த டீமோ, இந்த பிளேயரோ எனி ஸ்போர்ட்ல இந்த பிளேயரும் இந்த டீமும் வந்து கொஞ்சம் கேவலமா நடந்துக்கிறாங்கங்கும்போது, அத பூ பண்ற கலாச்சாரங்கிறது 1900கள்ல இருந்து இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அதிக லெவல்ல பார்த்திருக்கிறோம். அத நம்ம மறுக்க முடியாது. ஆனா, இது அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. நியூசிலாந்து எவனைத்தையுமே கெட்ட பேர் வாங்காத ஒரு டீம். டேய் எவன வேணா சொல்றான் மாப்ள. இந்த நியூசிலாந்துனா தங்கம்டா அப்படின்னு நம்மளே எவ்வளவு ரீல் போட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து நம்ம கூட விளையாடும்போது, அந்த இடத்துல அவங்கள பூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு ஒரு விக்கெட் வேணும். அந்த விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றேங்க. அவங்க நாட் அவுட்ன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ பேட்ல பட்ட மாரி தோணுதுன்னு ரிவ்யூ கேட்கிறேன். அதுக்கெல்லாமா என்ன பூ பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ, அது கொஞ்சம் தேவையில்லாததா இருந்துச்சு அந்த இடத்துல. சோ, இது போன்ற விஷயங்கள நீங்க ஒரே இங்கிலாந்துல பார்த்தோம்னா, அவன் இங்கிலாந்துடைய ரசிகர்கள்லாம் 2 டீமையுமே கொண்டாடுவான். ஸ்ரீலங்கா போய் ஆடிட்டு இருக்கும் இங்கிலாந்துடைய டெஸ்ட் மேட்ச். 2 பேரும் கை தட்டுவான். ஒரு பவுண்டரி போனா கை தட்டுவானுங்க. சங்கக்காரா செஞ்சுரி போட்டா கை தட்டுவானுங்க. இன்னைக்கு வரைக்குமே சங்கக்காரான்றதுக்காக இல்ல. இன்னைக்கு வரைக்குமே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ். பாகிஸ்தான் போனாலும் அப்படித்தான். இந்தியா போனாலும் அப்படித்தான். யாரு போனாலுமே அது வந்து வெறும் அங்க போய் இருக்கிற ஸ்ரீலங்கன் கிரவுட், யுகேல இருக்கிற இந்தியன் கிரவுட், பாகிஸ்தான் கிரவுட் நேச்சுரலா அங்கேயே இருக்கிற நேட்டிவ் கிரவுட் இருக்கிறானுங்கல்ல, வெள்ளைக்காரனுங்க, அவனுங்களே இந்த கிளாப் பண்ற இத வச்சிருப்பானுங்க. பவுண்டரின்னு சொன்னாலே அப்படியே வந்து மொத்த கிரவுடும் வந்து அப்படியே கிளாப் தட்டுற ஒரு சவுண்ட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி ரசிப்பாங்க. நம்ம அத இன்னும் ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு இருந்தாலுமே கூட, அதுக்காக அவனுங்கள பார்த்து பூ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் அந்த நாட் அவுட்ன்னு வந்துருச்சு. பேட்ல படவே இல்லன்னு. உடனே மொத்த கிரவுடும் பூ. பூ, பூ, அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு என்னோட வேண்டுகோள்.